வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னோவேட்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிஐஒய் பின் போர்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். நான் லேப்டாப் போர்டை பாக்ஸ் எடுத்திருக்கேன் பிகாஸ் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 கார்ட்போர்டையும் ஒன்றா ஸ்டிக் பண்ணிட போகிறோம். இது நல்லா காயறதுக்கு டைம் கொடுங்க, அப்போ தான் நல்லா ஃபிக்ஸ் ஆகும். இப்போது இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது மேலே கவர் பண்ணுறதுக்காக நான் ஒரு கிளாத் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து காடா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட காடா மெட்டீரியல் இருந்தது, ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கிளாத் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. காடா மெட்டீரியல் கொஞ்சம் திக்காக இருக்கும், பின்போர்டு எஃபெக்ட் கிடைக்கும்ன்றதுக்காக நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் கேரி பேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஷாப்ஸ்லலாம் கிடைக்கும் இல்லையா. நான் இதை வந்து பேக்கில் ஃபிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த கிளாத்தை எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் பின்போர்டுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் நிறைய எக்ஸஸ் இருந்தது, அதனால் நான் அந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் நல்லா நீட் ஃபினிஷிங் ஷ்ரிங்க் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா பேக்கில் நல்லா இழுத்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நார்மல் ஃபெவிகால் போட்டு தான் நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி ரிமைனிங் எண்ட்ஸ்லேயும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பேக்கில் நீட் ஃபினிஷாக நல்லா கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபேப்ரிக் கேரி பேக் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த போர்ட் சைஸுக்கு கட் பண்ணி நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டர்ன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும் நம்மளோட பின் போர்ட். இப்போ இதில் நான் பார்டர்ஸ் கொடுத்துக்க போகிறேன். பார்டர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது டிசைன்னாலும் போட்டுக்கோங்க, பட் எனக்கு சிம்பிள் அண்ட் நீட்டாக வேணுன்றதுக்காக நான் வந்து சாட்டின் ரிப்பன் ஒட்டிக்க போகிறேன். சாட்டின் ரிப்பன் ஒட்டுறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். நார்மல் ஃபெவிகாலும் யூஸ் பண்ணலாம்.
இப்போ இதே மாதிரி ரிமைனிங் சைட்ஸ்லேயும் ஒட்டிக்க போகிறேன். ஸோ ஒட்டி முடிச்சிட்டேன். இது நல்லா காயறதுக்கு டைம் கொடுக்கணும். பின்போர்டு ரொம்ப பிளெயினாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் பேப்பரில் ஆரிகேமி ரோஸ் 2 செஞ்சு இப்படி ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போது நம்மளோட பின்போர்டு ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது நம்மளோட பின்போர்டோட ஃப்ரண்ட் பார்ட். அண்ட் பேக் சைடில் வாலில் ஆர் இந்த மாதிரி நெயிலில் ஹேங் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா ஒரு சின்ன த்ரெட், இது வந்து நெயிலில் ஃபிட் பண்ணணும் அப்படின்றதுனா சின்ன த்ரெட் எடுத்துகிட்டு நான் இதுக்கு ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணுறேன். சீக்கிரம் ஒட்டணும் அப்படின்றதுக்காக வீடியோக்காக நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் ஃபெவிகால் போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே ஒரு கிளாத் ஒட்டிட்டேன் நான். இப்போ இது நல்லா காஞ்ச உடனே ஹேங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா எனக்கு கிளாத் நல்லா ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கிளாத்துக்கு பதிலாக ஒரு கார்ட்போர்டு எடுத்து நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ இது நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. இது நெயிலில் ஹேங் பண்ண வேணாம், டைரெக்டாக வாலில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஜஸ்ட் டபுள் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. பிகாஸ் இது லைட் வெயிட் தான். நான் வீடியோக்காக 2 சைட்ஸ் மட்டும் ஒட்டி காட்டுறேன். நீங்கள் 4 சைட்ஸும் ஒட்டிக்கோங்க. பட் எனக்கு வந்து பர்சனலி நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்ம பின் பண்ணுறதுக்கு போர்டில் கை வைக்க வைக்க அது சம்டைம்ஸ் விழுந்துடும். இப்போ நம்மளோட பின் போர்டை வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வீட்லேயே ஒரு பின் போர்டு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது மெசேஜஸ், ரிமைண்டர்ஸ், டு டூ லிஸ்ட் இந்த மாதிரி எழுதி இதில் பின் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்போவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோடய பின் போர்டு நான் ரொம்ப குட்டியாக தான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் என்னோட ரிமைண்டர் அண்ட் டு டூ லிஸ்ட் மட்டும் பின் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. இந்த பின் போர்டு ஐடியா உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.